அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. பள்ளிவாசலில் தங்கி இஅ்திகாஃப் இருப்பது. அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் இறுதி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருப்பார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 2180 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய இயந்திர உலகில் இயந்திரத்திற்கு போட்டியாக இடைவெளியின்றி உழைத்து கொண்டிருக்கும் மனித சமுதாயம் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகி தன்னோடு இருப்பவர்கள் மீதான அன்பை மறந்து அளவுக்கு அதிகமான கோபம், எரிச்சல் போன்றவற்றுக்கு ஆளாக நேரிடுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தனது இயந்திர வாழ்க்கையை மறந்து நம்மை படைத்த ரட்சகன் என்ற அந்த அடிப்படையிலே இறை உணர்வோடு அல்லாஹுடைய இல்லத்தில் தங்கியிருந்து மன அமைதியுடன் அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுவின் அருளாசியை பெறுவதால் இந்த இஅ்திகாஃப் என்ற வழிபாடு நமக்கு நிறைவு பற்றி தரப்படுகிறது. எல்லா வகையான உலக தொடர்புகளை விட்டுவிட்டு பள்ளிவாசலிலேயே தங்கி நோன்பிருந்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்து வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாஹுவை தவிர வேறு எதற்கும் மனதை ஆட்படுத்தாமல் சில நாட்கள் இஅ்திகாஃப் இருந்து பார்த்தால் அதனுடைய தனித்துவமே மேன்மைக்குரியது. இஅ்திகாஃபுடைய நோக்கத்தை குறித்து சொல்ல வருகின்ற அறிஞர் பெருமக்கள், பொது வாழ்வின் சந்தடிகளை தூரமாக்கிவிட்டு அல்லாஹுவை நெருங்கும் நோக்கில் தூய்மையான எண்ணத்துடன் அல்லாஹுடைய வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக பள்ளிவாசலில் தனித்திருத்தலே இஅ்திகாஃப் என்று சொல்லப்படும். இது அல்லாஹுடைய தூதரால் நமக்கு காட்டித்தரப்பட்ட ஒரு வழிமுறை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்கள் ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்கள். இந்த இஅ்திகாஃபை 2 வகையாக பிரிப்பார்கள். கட்டாயமான இஅ்திகாஃப் என்று ஒருவர் பள்ளிவாசலிலே தங்கி இஅ்திகாஃப் இருப்பதாக நேர்ச்சை வைக்கிறார். அவர் மீது இஅ்திகாஃப் இருப்பது கட்டாய கடமையாகிவிடும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு நாள் இரவு முழுவதும் இஅ்திகாஃப் இருப்பதாக நேர்ச்சை வைத்தது பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே விளக்கம் கேட்டபோது, உனது நேர்ச்சையை நிறைவேற்று என்று குறிப்பிட்ட செய்திகளை நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. சுன்னத்தான இஅ்திகாஃப் ஒருவர் நன்மையை நாடியும் அல்லாஹுடைய திருப்தியை வேண்டியும் இஅ்திகாஃப் இருப்பது இந்த வகையை சேர்ந்ததாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலான் மாதத்திலேயும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அவர்கள் வஃபாத்தான மரணிட்ட வருடத்திலேயே 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்கின்ற செய்தியும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்துகின்றன. ஆனால் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பது தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் அதற்காக வேண்டி தங்களை சித்தப்படுத்தி கொண்டு தங்களுடைய பணிகளையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த இஅ்திகாஃபுடைய நாட்களிலே தனக்கும் தன்னுடைய இரட்சகனுக்கும் மத்தியில்தான் எந்த விதமான தொடர்பும் இருக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே அந்த இஅ்திகாஃபை அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை தவிர அனைத்திலே இருந்தும் நம்முடைய இதயத்தை திசை திருப்புகின்ற உலகத்தினுடைய கவனச்சிதறல்களில் இருந்து நம்மளை தூர விலக்கி கொள்வது தான் இஅ்திகாஃபினுடைய பிரதானமான ஒன்று. அல்லாஹ்வின் கட்டளையை மீறாமல் இரவும் பகலும் சோர்வடையாமல் அவனை துதிபாடி கொண்டிருக்கும் மேன்மக்களைப் போல இருப்பதற்காக எல்லா நேரங்களிலேயும் வழிபாட்டில் மூழ்கி இருக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கம். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்று நம்முடைய இரட்சகனாகிய அல்லாஹுடன் முழுமையான ஆன்மீகத்திற்கு உண்டான தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு
இந்த ஏத்திகாப் மிகச்சிறந்த அருமருந்தாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொண்டு புனிதமான ரமலான் மாத